ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நாம் சிம்பிளான முறையில் இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். இது கடலை எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். கடலை எண்ணெய் சேர்த்து சமைக்கிறப்போ எப்போயுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரீஃபைண்ட் ஆயிலை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனாலும் இதுதான் ரொம்பவே நல்லது. இப்போது நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டு தாளித்தா தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போது நாம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் ஆயில் கம்மியாக தான் விட்டுருக்கேன். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். அதில் தக்காளி 3 பழம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். பக்கத்துலேயே குக்கர் வச்சுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சவுண்டு கேட்குது. வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நமக்கு சீக்கிரம் வதங்கிடும். அதனால் இறால் தொக்கு செய்யும்போது நம்ம எப்போயுமே மஞ்சள் போட்டு நல்லா கழுவிடணும். நான் பாருங்கள், மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மஞ்சள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிடணும். இப்போது கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். எல்லாமே சுத்தமாக கழுவிட்டு நம்ம போடணும். இப்போது நாம் வதக்கி வச்ச இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச இறாலையும் சேர்த்துடலாம். இறால் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறிட்டு கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப வேண்டாம். அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள். 1 ஸ்பூன் போட்டேன், அது பத்தாது. கொஞ்சம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன், இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அதில் வர்ற தண்ணியே போதும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதுலேயே தண்ணி விட்டு வருது. தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இஞ்சி பூண்டு போடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டுடலாம். இது முன்னாடியே போட்டோன்னா உங்களுக்கு அடி பிடிக்குது, அதனால தான் நான் லேட்டாக போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் கூட பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துடலாம்.
சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிட்டு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.